தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், வேட்பாளர் பட்டியல், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை கட்டாயமாக போட்டியிட வேண்டும் என்பதில் பாஜக தலைமை உறுதியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், வேட்பாளர் பட்டியல், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் அல்லது கட்சியில் தேசிய அளவிலான பெரிய பொறுப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பதவி பறிக்கப்பட்டு ஒரு வருடமாகியும் அண்ணாமலைக்கு கட்சியில் எந்த ஒரு முக்கியமான பொறுப்பும் வழங்கப்படவில்லை. இதனால் அண்ணாமலை மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் பெரும் அப்செட்டில் இருந்து வந்தனர். சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. 2024 நாடாளுமன்ற தேர்தலை போலவே இந்த முறையும் அண்ணாமலை கோவையில் போட்டியிட விரும்பினார். கோவையில் கவுண்டன்பாளையம் அல்லது சிங்காநல்லூர் தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கோவையில் ஒரு தொகுதி மட்டுமே பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அண்ணாமலை போட்டியிட விரும்பிய தொகுதியை பாஜகவினர் கேட்டு பெறவில்லை. பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கோவை வடக்கு தொகுதியில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அதிக வாக்குகளை பெற்றுள்ளார். அதனால் அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதியை கேட்டார். அங்கு ஏற்கனவே பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தீவிரமாக பணியாற்றி வருகிறார். இதனால் அண்ணாமலைக்கு பாஜக தலைமை உறுதி கொடுக்கவில்லை. அண்ணாமலையும் அவரின் ஆதரவாளர்களும் கடும் அதிருப்தி அடைந்தனர். கட்சி பணிகளில் இருந்தும் அவர் ஒதுங்கியே இருந்தார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்று டெல்லி மேலிடத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் வெற்றி வாய்ப்பிருக்கக்கூடிய இடங்கள் இல்லை. ஒரு சில நிர்வாகிகள் தாங்கள் வெற்றி பெறக்கூடிய இடங்களை மட்டும் வாங்கிவிட்டு தோல்வி அடையக்கூடிய இடங்களை வாங்காமல் இருக்கின்றனர். இந்த தேர்தலில் போட்டியிட்டால் நானும் அதற்கு உடந்தையாக இருந்ததாக தொண்டர்கள் நினைக்கக்கூடும் என்பதால் நான் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று கடிதம் அனுப்பியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கடிதத்தின் தொடர்ச்சியாக பாஜகவின் தேசிய தலைமை அண்ணாமலையை தொடர்பு கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலை போன்ற பெரிய தலைவர் போட்டியிட வேண்டும் என்றும் போட்டியிடாவிட்டால் தமிழகத்தில் பாஜக பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்றும் கூறியதாகவும், இதனால் முக்கிய நிர்வாகிகளே வெற்றி பெறுவதில் சிரமம் ஏற்படும் என்பதால் கட்டாயமாக போட்டியிட வேண்டும் என்று பாஜக தலைமை வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் நேற்று புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலையை உடனடியாக சென்னைக்கு வர வேண்டும் என்று தமிழகம் வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பாஜக வேட்பாளர் தேர்வு பட்டியல் ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலையும் கலந்து கொண்டார். அண்ணாமலையிடம் பியூஷ் கோயல் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும், அதில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முக்கிய கோரிக்கையை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது கோவை வடக்கு தொகுதியில்தான் போட்டியிட விரும்புவதாக அண்ணாமலை பியூஷ் கோயலிடம் கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கோவையில் பாஜகவுக்கு ஒரே ஒரு தொகுதிதான் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கோவையின் தெற்கு தொகுதி வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக பாஜக கோவை வடக்கு தொகுதியை பெற்று இருப்பதாக கூறப்படுகிறது.
பாஜகவின் மாநில நிர்வாகிகள் ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஒருவரைத்தான் பாஜக தலைமை உறுதி செய்யும். அந்த வகையில் மொடக்குறிச்சி தொகுதி ஏற்கனவே பாஜக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக உள்ளது. மொடக்குறிச்சி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக பாஜக சரஸ்வதியே உள்ளார். இந்த நிலையில் மொடக்குறிச்சி தொகுதிக்கான பெயர் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இணைக்கப்பட்டு தலைமைக்கு அனுப்பியுள்ளது. ஆனால் அண்ணாமலையோ கோவை வடக்கு தொகுதியில் தான் தனக்கு போட்டியிட வேண்டும் என்றும் மொடக்குறிச்சி உள்ளிட்ட வேறு எந்த தொகுதியிலும் தன்னால் போட்டியிட முடியாது என அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த நிலையில் கோவை வடக்கு தொகுதி அண்ணாமலைக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். கோவை வடக்கில் போட்டியிடுவதற்கு ஏற்கனவே வானதி சீனிவாசன் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் கோவை வடக்கு தொகுதி அண்ணாமலைக்கு ஒதுக்கப்படுமா அல்லது வானதி சீனிவாசனுக்கு ஒதுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று அல்லது நாளை பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் போது கோவை வடக்கு தொகுதி யாருக்கு என்பது தெரிய வரும். இந்த நிலையில் தற்போது பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளிடமிருந்து ஒரு சில தகவல்கள் கசிந்துள்ளது. அதாவது கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலைக்கு ஒதுக்க முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஏனென்றால் அண்ணாமலை எல்லாத்திற்கும் பரிச்சயமான முகம் என்பதால் அண்ணாமலையை வைத்து ஏதேனும் ஒரு சில வாக்குகளையாவது பெற்றுவிடலாம் என்றும், இனி விட்டால் பாஜகவிற்கு தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாத நிலை ஏற்படும் என்றதால் தற்போது இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று பாஜக தலைமை அந்த முடிவை எடுத்துள்ளதாகவும், கோவை வடக்கு தொகுதி அண்ணாமலைக்குத்தான் என்று பாஜக தலைமை முடிவெடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசனுக்கும் இடையே பனிப்போர் நிலவி வந்த நிலையில் தற்போது அது மீண்டும் பூதாகரமாக வெடித்துள்ளது. தனக்குத்தான் இந்த தொகுதி என்று நினைத்துக் கொண்டிருந்த வானதி சீனிவாசனுக்கு தற்போது பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் அண்ணாமலைதான் என்று வானதி சீனிவாசன் மனதிற்குள் தனது ஆதரவாளரிடம் புலம்பி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வானதி சீனிவாசன் இப்படி கட்சிக்கு ஓடாய் உடைத்து இப்படி ஆவதற்கு திமுகவில் இணைந்தாலாவது கேட்ட தொகுதியாவது கிடைக்கும் என்று தனது ஆதரவாளரிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுக அமைச்சர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு நான் திமுகவில் இணைய போகிறேன், எனக்கு இந்த தொகுதியை கொடுப்பீர்களா என்று தற்போது வானதி சீனிவாசன் திமுக தலைமையான முதல்வர் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி பாஜக தலைமைக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். கோவை வடக்கு தொகுதிக்கு அடிபுடி சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது வானதி சீனிவாசன் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து கொண்டு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த முடிவை எடுக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் பாஜக மற்றும் அதிமுகவின் நிலை தற்போது தமிழகத்தில் என்னவாக இருக்கும் என்பது கேள்விக்குறிதான் என்று பலரும் கூறி வருகின்றனர்.